நீ சரியான ஆண்மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா, நீ பாக்கணும், கொடுத்துரு நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 அதுல இருந்து ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற, இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்கா நீ அவனுக்கு தப்புன்னு டிஜி பர்மிஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அது இடத்துல. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன்? ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்க கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவரு எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னின்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையும் முன்னாடி நிறுத்துறீங்க? நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன், அவரு காவலர்கள் தின்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுறாரு. அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி, நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ளதான் ஒட்டு பேப்ப உழவு பார்ப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதும் ஆயிடுச்சுல, மோதும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு. இந்த திராவிட தீர்ப்புகள் நீ பேசிட்டு